ஏங்க நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கும் ஒழுங்குமுறை கூடத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? நேரடி நெல் கொள்முதல் வந்து ரேஷனில் அரிசிக்கு போடுறாங்களா, அந்த அரிசிக்கு தேவையான நெல்லை வந்து அரசாங்கமே எடுக்கிறது தான் வந்து நேரடி கொள்முதல் நிலையம். ஒழுங்குமுறை விற்பனை கூட வந்து எல்லா தானியமும் எடுத்துகிட்டு போகலாம். தானியம் என்னென்ன? இந்த கம்பு, சோளம், என்னென்ன தானியம்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க? எள்ளு, எல்லா தானியமும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அங்கே நெல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணுமா நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு? நெல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். இங்கே ஒழுங்குமுறை கூடத்துக்கு எல்லா வகையான தானியமும், அதாவது விவசாயிகள் பயிர் வைக்கிற எல்லாத்தையுமே அங்கே எடுத்துக்குவாங்க, எடுத்துகிட்டு போகலாம். ம், அவங்க வந்து பார்த்துட்டு அதோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தரத்தை எப்படிங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நேரடி கொள்முதல் நிலையத்தில்? நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து ஈரப்பதம் பார்ப்பாங்க. ஈரப்பதம் பார்த்துட்டு சரியாக இருந்தாக்கா அதுக்கு மிஷின் வச்சுருக்குவாங்க. ஆமாம். ம், நெல் தூத்தி நல்லா தரமான நெல்லாக தான் எடுப்பாங்க. அப்போ ஈரப்பதத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க? ஈரப்பதத்தையும் பார்ப்பாங்க, நெல்லோட தரத்தை வந்து தூத்தி ஈரப்பதமும் சரியாக இருக்கணும், அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வியாபாரிகள்லாம் எப்படி, அவங்க எப்படி செக் பண்ணுவாங்க? ஈரப்பதத்தை பார்ப்பாங்க, தரத்தையும் பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த இது ஈரப்பதம் கம்மி, தரம் சரியாக இல்லைனாலுமே கூட அதுக்கு தகுந்த ரேட்டு மட்டும்தான் குறையும். அது வந்து ரேட்டு ஃபிக்ஸ்டு. இப்போது நல்ல குவாலிட்டியாக இப்போது போச்சுன்னா, இப்போ 150 ரூபான்னா அது தரம் கம்மியாக இருந்துச்சுன்னா 130, 110 அப்படின்னு தரத்தை அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தரத்தை குறைச்சிக்குவாங்க, ரேட்டை குறைச்சிக்குவாங்க. ரேட்டு போடுவாங்க. நம்ம ஒரு மதியம் ஒரு டைமுக்கு அந்த ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இப்போ நம்ம நெல்லுக்கு இந்த ரேட்டு, இல்லை நம்ம எடுத்துகிட்டு போகிற தானியத்துக்கு இந்த ரேட்டு அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு ஒட்டுவாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில். அந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு இந்த ரேட்டு ஓகே அப்படின்னாக்கா நம்ம போகலாம். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ரேட் வந்து ஒட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து இன்றைக்கி சோளம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை 2010 ரூபா போகுதுன்னு வச்சுக்கிங்களேன். மறாத நாள்